ஸ்பர்ஜனின் தியானம் மே மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. மனுஷர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் அன்பும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மாம்சத்தில் இருந்த நாட்களில் அதிகமாக நெருக்கப்பட்டார், தாழ்மைப்படுத்தப்பட்டார், உதாசீனப்படுத்தப்பட்டார். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடுகள் அனுபவித்தருமாக இருந்தார். அவர் பிரகாசமான ஒருவர் தாமே. அவ்விதமாக அனுதினமும் இரட்டுடுத்தி தன்னுடைய இரட்டையே உடையாக கொண்டிருந்தார். அவமானமும் நிந்தையையும் அனுபவித்தவராக இருந்தார். ஆனால் இப்பொழுதோ அவர் ஜெயமுள்ளவராக, வெற்றி சிறந்தவராக இருக்கிறார். இருளின் அதிகாரங்களின் மேல் அவர் மிகப்பெரிய உன்னதமான மகிமையின் வெற்றி கொடியை நிலைநாட்டினார். இப்பொழுது நாம் விசுவாசத்தோடு வெற்றி கண்ட இந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். அவர்தாமே இந்த உலகத்திலிருந்து மேல் நோக்கி போன பொழுது அங்கு தேவ தூதர்கள் எவ்விதமாக பார்த்திருப்பார்களோ என்பது தெரியவில்லை. ஆனால் ஒன்று அது மகிமைகரமான ஒன்றாக இருந்திருக்கும். மேகங்களினூடாய் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டது மெய்யாலும் மகா உன்னதமான ஒரு நிகழ்வாகும். அவர் பிதாவோடு என்றென்றும் இருக்கிறவராக, பாவத்தின் மேலாக, மரணத்தின் மேலாக, நரகத்தின் மேலாக வெற்றி சிறந்து தம்முடைய மக்களுக்கு இவைகளை கொடுக்கிறவராக இருக்கிறார். வெற்றி வாகை சூடினவராக இருக்கிறார். தம்முடைய சொந்த இரத்தத்தினால் மீட்டு கொண்ட அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார் என்று பாடுவது எவ்வளவு ஒரு சரியான பாடலாக இருக்கிறது. இப்பொழுது அவர் பிதாவின் வலது பாரசத்தில் மன்றாடுகிறவராக, மகிமையின் கிரீடத்தை அணிந்தவராக, ஒரு நாளும் தோற்று போகாதவராக, ஜெயத்தின் மேல் ஜெயத்தை தம்முடைய எதிரிகள் மத்தியில் நிலைநாட்டுகிறவராக இருக்கிறது எவ்வளவு பெரிய உன்னதமான நம்பிக்கை நமக்கு ஊட்டுகிறது. இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் மகிமையாயிருக்கிறவராகவும், ஆயிரமான தூதர்கள் அவருக்கு பணி செய்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். அவருடைய மகத்துவத்தை மனிதர்களாகிய நாம் சரியாய் முழுமையாய் விளங்கிக் கொள்ள முடியாது. ஆனாலும் அவர் மகிமையானவராக திரும்பி வரும்பொழுது அது எவ்வளவு வல்லமையுள்ளதாக இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்கிறோம். தம்முடைய பரிசுத்தவான்களோடு தூதர்களோடு கூட அவர் வருகிறவராக காணப்படுவார். அதற்கு பின்பாக அவர் பரலோகத்திலே வல்லமையுள்ளவராக, நியாயாசனத்தில் வெற்றியுள்ளவராக அமர்ந்திருக்கிறவராக இருப்பார் என்பதையும் நாம் எண்ணி பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒரு மகிமையான காரியமாக இது இருக்கிறது பாருங்கள். இவ்விதமான காரியம் அவருடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை எவ்வளவு மகிழ்ச்சியடைய செய்கிறது. இவனுடைய சிங்காசனமானது என்றென்றும் நிலைத்திருக்கிறதாக இருக்கிறது என்ற சங்கீதமானது, சத்தமானது ரீங்காரமிடுகிறது. இயேசுவின் மகிமையில் களிகூறுகிறவாக நீர் இருப்பீரானால் நிச்சயமாக உம்முடைய பார்வையில் அவ்விதமாகவே அவர் மகிமையுள்ளவராக தன்னை வெளிப்படுத்துவார் இல்லையா?